வணக்கம். நாங்கள் இன்றைக்கு கோழி பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு நான் கோழி 250 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். உள்ளி 6 எடுத்து வச்சிருக்கிறேன். இஞ்சி ஒரு 2 துண்டு, சின்ன சீரகம் 1/2 தேக்கரண்டி, மிளகும் 1/2 தேக்கரண்டி, மஞ்சள் 1/4 தேக்கரண்டி, உப்பு 1 கரண்டி, தயிர் 2 கரண்டி பெரிய கரண்டி, மற்றது காஞ்ச செத்தல் மிளகாய் 15 எடுத்து வச்சிருக்கிறேன். தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சிருக்கிறேன். தண்ணியில் ஊறினா டக்கண்டு அடிப்படம், அதுக்காக வேண்டி தான் தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சிருக்கிறேன். இப்போ நான் இந்த காலை கீரை போகிறேன். ஏனெண்டா இதுக்கு போடுற மசாலாக்கள் எல்லாம் உள்ளுக்கு போய் நல்லா ஊறும். நம்மளாயே போடுறது ஊறும். இது நடுக்கால் வெட்டினா உள்ளுக்கும் நல்லா ஊறுறதுக்காக வேண்டித்தான் இப்படி வெட்டுங்க. மிளகாயையும் தண்ணியோடையே போடுறேன். ஒரு கொஞ்சம் தண்ணி தான். உள்ளி, இஞ்சி, சின்ன சீரகம், மிளகு, மஞ்சளுக்கு கரண்டியாக போடுவோம். மஞ்சள், அதோட தயிர், உப்பு நான் கோழிக்கு அப்படியே நேரடியாக போட போகிறேன். இப்படி போட்டுட்டு நல்ல பட்டு மாதிரி அரைச்சி எடுக்க போகிறேன். இப்படி அரைச்சி எடுக்க வேணும். இனி நான் கோழிக்கு உப்பு போட போகிறேன். உப்பு போட்டுட்டு இதையும் போட்டுட்டு ரெடி ஆச்சுது. இதை நான் மூடி ஒரு மணி தியாலம் இப்படியே ஊற வைக்க போகிறேன். எண்ணெய் சூடாகிட்டது. இப்போ நான் கோழிக்காலை பொரிய போட போகிறேன். அதுக்கு முதல் அடுப்பு கொஞ்சம் நல்லா குறைச்சி விட வேணும். இரண்டா போட்ட உடனே மேலே எரிஞ்சிடும், அப்புறம் உள்ளுக்கு அவியாமல் இருக்கும். அதுக்காக வேண்டி அடுப்பு குறைச்சிட்டு போட வேண்டும். இப்போ நான் மற்ற பக்கம் திருப்பி விட போகிறேன். பொரிஞ்சிட்டது நான் எடுக்கிறேன். இந்த கோழி பொரியல் நீங்கள் கிரில் இருந்தால் கிரில்லையும் வைக்கலாம், அவனிலையும் வைக்கலாம். நான் இது உங்களுக்கு பொரித்து காட்டியிருக்கிறேன். அம்மா கிச்சன் பை சுனிதாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதேங்கோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.